இதுவரைக்கும் நம்ம சிவா ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்களாக்கா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ஹார்ன் கொடுக்குற மாதிரி கோயிலுக்கு கேட்டிருந்தாங்க. கோயில் செட் ஒன்று வேணும் அப்படின்னு. அதனால் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மைக்கு ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஓடுற மாதிரியும் பென்ட்ரைவ்லேருந்து பாட்டு கேட்குற மாதிரியும் அது என்னென்ன சாங்ஸு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோவோட ஒரு 3 மைக்கு போடுற மாதிரியும் வால்யூம் கண்ட்ரோலு கெயினு அதே மாதிரி 2 பெரிய பாக்ஸும் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வாட்ஸு உள்ள ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதோட ஆப்ஷன்ஸ் பற்றியெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன்.
responsible. ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு மைக் ஆப்ஷன்ஸை இது ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண சமயத்தில் மைக் ஆன் பண்ணிக்கலாம். மைக் ஆன் பண்ணி பேசிக்கலாம். அது மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு இருக்கும். இந்த மைக் வேணுங்கிற சவுண்டு வச்சுக்கலாம், வச்சு குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். இது மாஸ்டர் வால்யூமு. இது பேஸு ட்ரிபிளு. பாக்ஸ் வச்சா மட்டுமே ஹாரன் வைக்கும்போது நம்மளுக்கு பேஸ் தேவையில்லை. அதுவே பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் வச்சோம்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கும்போது இந்த பேஸ் வச்சுக்கலாம். இது பேஸு, இது வந்து ட்ரிபிளு, இது மாஸ்டர் வால்யூமு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மைக்கு கொடுத்துறீங்களோ அந்த மைக்குக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மைக்கு, இது செகண்ட் மைக்கு, இது 3, இது மாதிரி ஒவ்வொரு மைக்கு கொடுத்து அதுக்கு உண்டான கெயின் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை டவுன் பண்ணிட்டீங்கன்னா வால்யூம், அதுக்கப்புறம் ஆடியோ போட்டிங்கன்னா ஆடியோ வந்துடும். இது ஆன் ஆஃப் கொடுத்துருக்குறேன். யூஎஸ்பி ஆன் ஆஃப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு மைக்குக்கும் ஆன் ஆஃப் இருக்குது. அது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் முழுக்க கோயிலுக்காக ரெடி பண்ண ஆம்பிளிஃபையர். பென்ட்ரைவ் ஆப்ஷன் உள்ளுக்குள்ளேயே கொடுத்துருக்கேன். அது பென்ட்ரைவ் நீங்கள் போட்டோன்னா நீங்களே ஆடியோ வந்துடும். பாட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ரிமோட்லேயே மாற்றிக்கலாம். நீங்கள் சாங்ஸ் வேணாலும் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுலேயே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாங்ஸு என்னென்ன சாங்ஸ் வேணுமோ அந்த லிஸ்ட்டெல்லாம் இந்த எல்இடி டிஸ்பிளேவிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அது ப்ளூடூத்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ப்ளூடூத்தில் இருக்கிற பாட்டு அப்படியே மொபைல் இருந்தே சாமி பாட்டு எல்லா பாட்டும் கேட்டுக்கலாம். எல்லாவோட ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். அப்படியே பின்னாடி அதனுடைய அவுட்புட் என்னங்கிறத பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆண்டனா இது கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸு, பவர் சப்ளை ஃபீஸு, மெயின்ஸ் கார்டு. இது பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஏதோ ஒரு இந்த இதே ஹார்னை கட்டிட்டு ஏதோ ஒரு திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது சாமி சிலை எங்கேயோ கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரை எடுத்து வண்டியில் கட்டி அந்த வண்டியில் இருக்கிற 12 வோல்ட் பேட்டரி சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரை அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் திருவிழாவுக்கு எங்கேயோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் இந்த ஆம்பிளிஃபையரு 2 பாக்ஸ் கட்டி ஒரு கார், பைக்கு மேலே இதில் பார்த்தீங்கன்னா வேணுன்னா டாடா எஸ் இது மாதிரி 4 வீலரில் கூட இந்த ஆம்பிளிஃபையரை செட் பண்ணிவிட்டு கொண்டு போய்க்கலாம். இது எர்த்து கிரவுண்டு, நிலத்தில் போய் அடிக்கிற கிரவுண்டு எர்த்து. இது மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் கொடுக்குறது. பெரிய பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் கொடுக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா இது ஹாரனுக்கு 4 ohms, 8 ohms, 16 ohms வரைக்கும் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு.
அவுட்புட்டு அதிலிருந்து நீங்கள் வேறு ஆம்பிளிஃபையர் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிவிடி கொடுத்துருந்தீங்கன்னா டிவிடி இந்த ஆம்பிளிஃபையரோட இது இவ்வளோதான். இந்த கோயிலுக்காக ரெடி பண்ண ஆம்பிளிஃபையர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திங்கன்னா நான் போகிற வீடியோவில் அடுத்தடுத்து வீடியோ வரும். அதேமாதிரி நம்ம எல்லா ஆம்பிளிஃபையரும் செய்கிறோம். அந்த ஆம்பிளிஃபையரு, பாக்ஸு, ஸ்பீக்கரை எல்லாமே நாமளே சொந்தமாக செய்கிறோம். அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். எல்லாமே நாமளே செய்கிறதான். ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லா வேலைகளும் நாமளே செய்கிறதான். எல்லா வீடியோவும் நம்மளை தவறாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சிவா ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்களாக்கா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம்.